உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது கடாயை சூடு பண்ணி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், கூடவே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து, அது கூடவே ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அந்த 2 உருளைக்கிழங்கையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகா பொடி, கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு உருளைக்கிழங்கு வேகிறது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா இன்றைக்கி நான் 1 கப்பு ரைஸை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான், உருளைக்கிழங்கு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.